கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எக்லீசியா மினிஸ்ட்ரியின் வல்லமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கிராஸ் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் என்ற தலைப்பில் உங்களோடு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எவ்வாறு பலப்படுத்தினார் என்பதை குறித்து உங்கள் மத்தியில் நான் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. அதாவது யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த போதிலும் சில சோர்வு நிமித்தமாக, சில பயத்து நிமித்தமாக அவருடைய சித்தத்திற்கு அவர் விலகி யோப்பா துறைமுகத்திற்கு போய் அங்கே இருந்து ஒரு சொகுசு கப்பலில் ஏறி தர்சீஸுக்கு போகிறாரு. தர்சீஸுக்கு போகிறதுக்காக ஒரு சொகுசு கப்பலில் ஏறுறாரு. ஏன் அப்படின்னா நினிவேக்கு ஆண்டவர் போக சொல்லியிருக்காரு. நினிவே என்ற பட்டணம் எப்படி ஒரு பட்டணம் அப்படின்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிருந்த காரணத்தினால கர்த்தர் சொல்கிறாரு, நினிவேக்கு போ, அங்கே உள்ள ஜனங்களுடைய பாவங்கள் எனக்கு முன்பாக பெருகி இருக்குது, அதனால் அவங்கள போய் மனம் திரும்புறதுக்கு ஏதோ அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தணும், சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் யோனா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் மூலமாக கிடைக்க பெற்றாலும் அவர் பயப்படுறாரு. அந்த நினிவே பட்டணத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த நினிவே பட்டணத்துக்குள்ள ஒரு தண்டனை, ஒரு குறிப்பிட்ட தண்டனை பெரிய ஒரு காரியமாக இருந்தது. 2 மரங்களை குறுக்க உடைச்சி அந்த மரத்துக்கு நடுவில் வச்சு அந்த குற்றம் செய்தவங்களை நெரிச்சிருவாங்க. அப்படி நெரிக்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதைப்பட்டு அவங்க மரித்து போகிற நிலமை இருக்கும். இந்த ஒரு கொடிய தண்டனைக்கு பயந்ததுனால தான் இந்த யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்துக்கு போக பயந்தார். நம்மளும் இந்த உலகத்தில் எவ்வளவோ சூழ்நிலைகள், எவ்வளவோ நெருக்கங்கள், பாடுகள் மத்தியில் கடந்து போகிறதுக்கு மிகவும் நம்ம பயப்படுறோம். பயத்தை நிமித்தமாக கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் எவ்வளவோ வந்தாலும் ஆண்டவர் நம்மளை அவரை விட்டு விட மாட்டார். அவர் நம்ம கூடவே இருந்து அவர் நம்ம வழிநடத்துவார். ஏன்றான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்கிற தேவன் பலப்படுத்தினார் யோனாவை. பயந்த சூழ்நிலையிலும் அவர் தர்சீஸுக்கு போக கப்பல் ஏறினாலும் சொகுசு கப்பல் ஏறி அவர் அயர்ந்த நித்திரை பண்ணினார்னு வேதத்தில் பார்க்குறோம். இந்த அயர்ந்த நித்திரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டோடைய சித்தம் நிறைவேறணும். அதுக்காக அவர் ஒரு கொந்தளிப்பை கடலில் உண்டாக்குறாரு. ஏன்னா அவர் தான் என்ன பண்ணார், சமுத்திரத்தை உண்டாக்கினவரே அவர் தான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு சமுத்திரத்தில் ஒரு கொந்தளிப்பு உண்டான உடனே கப்பல் நல்லபடியாக போக முடியுமா கடலில்? அங்கே இங்கேயுமா ஆடி கப்பல் முழுகி போயிருமோ கடலில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த நிலைமையிலும் மக்கள் எல்லோரும் பயப்படுறாங்க. கப்பலில் பிரயாணம் பண்ணனவங்க எல்லோரும் பயந்து அதில் கப்பலில் உள்ள வெயிட்டெல்லாம் குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ண எல்லாம் செய்கிறாங்க. வெயிட்டான பொருள்லாம் தூக்கி உள்ளே எரிஞ்சு பார்க்காங்க. அப்போமாவது அமைதியாக போயிடாதா கப்பல்? சுய முயற்சிகள் எவ்வளவோ செய்தாலும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும்னா யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவருடைய சித்தம் நிறைவேறதுக்கு கடல் கொந்தளிக்கு கப்பல் முழுகி போகிற நிலமை வருது. அடுத்து எல்லாருடைய இருதயமும் ஒரு கடவுளை நோக்கி வேண்ட தொடங்குறாங்க. அந்த சூழ்நிலையில் யார் நிமித்தமாக இந்த தப்பு நடந்திருக்கு, யார் நிமித்தமாக இந்த ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லார் பேரையும் கப்பலில் பயணம் செய்த 280 பேருக்கு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லார் பேரையும் குளிக்க போட்டு சீட்டு எடுத்தால் அந்த சீட்டு யார் பேருக்கு விழுதுன்னு சொன்னால் யோனா பேருக்கு விழுது. யோனா பேருக்கு விழுந்த அந்த சீட்டை வச்சு யோனாவை தேடுறாங்க. எங்கே இருக்காரு? கப்பலில் அடித்தட்டில் போய் நல்லா அயர்ந்த நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரை போய் கூப்பிட்டு எழுப்பி, நீ எங்கேருந்து வர, உன் தொழில் என்ன, நீ எங்கே உள்ளவன்? இப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒரு இப்ரேயன், நான் கர்த்தருக்காக பக்தி வரைக்கும் உள்ளவன், அவருடைய சமூகத்தை விட்டு நான் என்ன செய்கிறேன், விலகி வாரேன். நீ ஏன் இப்படி செய்த? சரி, அப்படின்னாலும் இவன் எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒரு முயற்சியும் பலன் அளிக்கலை.
கடைசி அவர்கிட்ட என்ன பண்ணுறது, நாங்கள் முழுகி போக போகிறோம், என்ன பண்ணுறது, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க அப்படி சொல்கிறதுக்கு, அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு உலக பிரகாரமாக மற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க எப்படியாவது என்னை காப்பாற்றிருங்களேன் அப்படிம்பாங்க. ஆனால் யோனா என்ன சொல்கிறாரு, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, கடலில் ஒருத்தனை தூக்கி போட்டால் கடல் அமைதியாயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் அவருக்கு தெரியுது. அதனால தான் என்னை தூக்கி கடலில் போட்டுருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் கடலில் போட்டால் கடலில் ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா அந்த மீனை உண்டாக்குனதே ஆண்டவர் தான். யோனாவுக்காகவே அது உண்டாக்கப்பட்ட மீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை விசுவாசிக்கிறேன். எப்படின்னா அந்த மீன் நீல திமிங்கல மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து நீல திமிங்கல மீனை விட 5 மடங்கு பெரிய ஒரு மீன் அது. அந்த மீன் வயிற்றுக்குள்ளே போய் பத்திரமா இருந்தார் அவர். யோனா தீர்க்கதரிசி மீன் வயிற்றுக்குள்ளே போய் பத்திரமா இருந்தார். அங்கே போய் என்ன செய்கிறாரு, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு. சில சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பாடுகள், துயரங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சுய முயற்சினாலேயே சமாளிச்சிடலாம், கடைசி கடத்தில் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் தான்ப்பா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ தான் கர்த்தர் என்ன செய்வார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது தான் அவர் நம்ம என்ன பண்ணுவார், தப்புவிப்பார். நம்மளை தப்புவித்து நம்மளை வந்து பாதுகாத்து ஒரு வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அவருடைய சமூகத்தில் முற்று முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, என்னால் ஒன்றும் முடியாது, சுய முயற்சினால் எவ்வளோ செய்து பார்த்த முடியல, இன்னும் நீங்கள் தான் என்னை கைட் பண்ணணும், நீங்கள் தான் என்னை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கரத்துக்குள்ளே நம்மளை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் வந்து என்ன செய்வார், நம்மளை முழுமையாக பொறுப்பெடுத்து நடத்துவார். இதே போல் எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை நம்ம பார்க்குறோம். இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசின்னு வேதத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த எலியா தீர்க்கதரிசிக்குமே ஒரு நாளில் சோறு வந்தது. ஒரு பெண் நிமித்தமாக அவர் பயந்து, ஒரு பெண்ணுக்காக பயந்து, அந்த வார்த்தை நிமித்தமாக அவர் சோர்ந்து போனவரா, பயந்தவரா, அந்த இடத்த விட்டே போய் கேரித்தாற்றங்கடையில் போய் இருக்கிற சூழ்நிலை. அங்கேயும் கேரித்தாற்றில் தண்ணியை குடிச்சிட்டு அங்கே இருந்துக்கலாம். ஆனால் அந்த கேரித்தாற்று தண்ணியும் வற்றி போயிட்டு அங்கேயும் அவருக்கு இனிமேல் இருக்க முடியாதுன்னு சூழ்நிலை. ஆண்டவர் சொன்னார், சாரிபாத் ஊருக்கு போகணுன்னு சொல்லி சாரிபாத் என்ற ஊரில் ஒரு விதவைக்கு அவர் கட்டளையிட்டார். விதவையின் மூலமாக எலியா தீர்க்கதரிசி போஷிக்கப்பட்டார். இப்படி போஷிக்கப்படுற அந்த நாட்களில் சாரிபாத் விதனுடைய மகன் அவங்க சுகமில்லாமல் ஆகுறாங்க. சுகமில்லாமல் போகிற அந்த சூழ்நிலையில் மரித்து போனார். இந்த சகோதரி சொல்கிறாங்க, அந்த ஸ்ரீ உங்களுக்கு அப்பத்தை கொடுத்தனே, எனக்கு வந்து தீமை செய்யவா வந்தீங்க, என்னுடைய குமாரன் மறைச்சி போயிட்டானே அப்படின்னு சொல்லும்போது அவர் போய் அந்த மகன் மேலே குப்புறப்படுத்து 3 முறை என்ன செய்தார், அவன் மேலே படுத்து அவனுக்கு ஜீவன் வந்தது. அப்போ அந்த ஸ்ரீ சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ தேவனுடைய குமாரன், தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசி அப்படிங்கிறத நான் வந்து அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எலியா தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த எலியா தீர்க்கதரிசி அந்த அம்மா வீட்டில் போய் தங்கி இருக்கும்போது அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு காரியம் இருந்திருக்கு. அதனால இவர் வந்து மெய்யாகவே இவர் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி தான் அப்படின்னு விளங்க பண்ணுறதுக்காக கர்த்தர் அந்த காரியத்தை அனுமதிச்சார். அல்லேலூயா. இப்போ அந்த எலியா தீர்க்கதரிசியை பலப்படுத்தின ஆண்டவர், அவர் அந்த எலியா தீர்க்கதரிசியும் சூறை செடியின் கீழே போய் இருந்து சோர்ந்து போனவரா, போதும் கர்த்தாவே, என் ஆவியை என் ஆத்மாவை நினச்சிங்க எடுத்துக்கிடுங்க, போதும் நான் செத்துறேன், சாவ விரும்புகிறாரு. எலியா தீர்க்கதரிசி அவர் வந்து போதும், அந்த பாடு துன்பத்தை அவரால் தாங்க முடியலை, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். அந்த சூழ்நிலையில் தான் அவர் சொல்கிறாரு, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை நீங்கள் நினச்சிங்க எடுத்துக்கொள்ளுங்க, போதும். இப்படி சூழ்நிலையில் வந்து எத்தனை பேர் இந்த உலகத்தில் உள்ள பாடுகள், நெருக்கங்கள், துன்பங்கள் என்னால் சகிக்க முடியல, போதும் ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் இருந்து என்ன செய்ய, அதனால் நான் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு செத்த நலமாக இருக்குமேன்னு சொல்லி நினைக்கிற எத்தனையோ பேரை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அந்த நிலைமையிலையும் ஆண்டவருடைய கண்கள் வந்து அவங்க மேலே நோக்கமாக இருக்குது. அவர் உண்மையாக நோக்கி பார்க்குறவங்க, அவருடைய பிள்ளைகள் அவர் அறிந்திருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கார்.
ஆமென்றும் ஆமென் என்றும் அவர் பதில் கொடுக்குறாரு. எப்போ அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது, அப்பான்னு அவரை நோக்கி கூப்பிடும்போது, எனக்கு இறங்குங்க ஆண்டவரேன்னு அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவர் என்ன செய்கிறாரு, நம்ம மேலே நோக்கமாக இருந்து உடனே நமக்கு பதில் கொடுத்து நம்மளை விடுவிக்கிற தப்பு வைக்கிற தேவனாக இருக்கார். யோசேப்பை குழியில் இருந்து அவர் தப்பு வைத்தார். தானியேலை சிங்கக்கெபியிலிருந்து அவர் தப்பு வைத்தார். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலிருந்து அவர் தப்பு வைத்தார். தானியேலை சிங்கக்கெபியிலிருந்து அவர் தப்பு வைத்தார். ஜீவனுள்ள தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து நம்ம கூடவே இருந்து, நீ பயப்படாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி நம்ம தாங்குகிற தேவனாக இருக்கார், ஆதரிக்கிறவராக இருக்கார். அதனால் ஒரு நிமிடம் நம்ம உண்மையாக நம்முடைய நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், கடன் பாரங்கள், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க, சுகத்தை தாங்க, என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குங்க, உமக்கு பிரியமாக வாழ, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி அவரை நோக்கி உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுங்களுக்கு அவர் சமீபமாக இருந்து அவர் நல்லவராக இருந்து வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஜெபப்போமா. கர்த்தாவே, அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீங்கள் எங்களை பலப்படுத்துகிற தேவன் என்பதை குறித்து பார்க்க கிருபை தந்தீங்க. யோனா தீர்க்கதரிசியை நீங்கள் பலப்படுத்தினீங்க ஆண்டவரே. அதுபோல் எலியா தீர்க்கதரிசியை நீங்கள் பலப்படுத்தினீங்க. உங்களுடைய பாடுகள், உங்களுடைய ஆண்டவரே, ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் நீங்கள் தாமே உங்கள் சித்தத்தை அவர்கள் மூலமாக நிறைவேற்றுவதற்கு எப்படி அவங்கள நீங்கள் பலப்படுத்துனீங்களோ அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக, எங்களை பலப்படுத்துகிறவராக, எங்களை ஆளுகை செய்கிறவராக, எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கிராஸ் டிவி மூலமாக ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு குடும்பங்களில் என் தேவாதி தேவனுடைய பிரசன்னம் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கும் உங்கள் வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், தயவை பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை தாங்கப்பா. மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் விடுதலையும் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். விளைவினம் உள்ளவர்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். சோர்ந்து போனவர்களுக்கு சத்துவத்தை அருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் நம்ம மாத்திரம் மகிமைப்படும்படியான பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பாரத்திலிருந்து விடுதலையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை ஸ்தோத்திரங்களையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களுங்கப்பா, ஜீவனும் பரிசுத்தமும் நல்ல பிதாவே, ஆமென்.